ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 6 இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு சின்ன விஷயம். என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளை பற்றி யார் என்ன தப்பாக பேசினாலும் சரி, எல்லாருக்கும் வந்துட்டு நல்லவங்களாக இருந்துட முடியாது. என்ன நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, நீங்கள் கெட்டதே பண்ணாலும் வந்துட்டு உங்களை பற்றி குறை தான் சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் யார் பேசுகிறதையும் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. அதை நம்ம பார்த்ததும் இல்லை, நம்ம இருக்கானோ தெரியாது. அதனால் ஒரு லைஃப் கொடுத்துருக்காருங்க கடவுள். அந்த ஒரு லைஃப்பை வந்துட்டு என்னென்ன என்ஜாய் பண்ண முடியுமோ நல்ல வழியில் அதெல்லாமே என்ஜாய் பண்ணி லைஃப்பை வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு செத்து போயிடணுங்க. ஓகேங்களா? யாருக்காகவும் நம்மளோட லைஃப்பை நம்ம மாற்றிக்கக்கூடாது. யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா ஹரி விலாகில் இதெல்லாம் சம்மந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி டே 6 வந்துட்டு ஜிம் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஏன்னா நாமக்கல் இருந்ததுனால எக்ஸாம்ஸ் பிஸினால நம்மளால் ஜிம் போக முடியல. அந்த 1 month ஃபுல்லாக கார்டியோ அந்த மாதிரி போயிருச்சு. அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் நம்ம கன்சிஸ்டன்சியாக ஜிம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டே ஜிம்முக்கு போகிறேன். ஜிம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போது காலையில் ரோட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜிம்மில் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அப்போது வந்துட்டு ஜிம்மில் இருந்த அண்ணாங்க, தம்பி ஸ்டேட்டஸ் வைக்கிறக்காப்பா, ஜிம் வந்தால் ஒர்க் அவுட் பண்ணுப்பா, நான் வீடியோ எடுக்கிறதே வினோதமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு வித்தின் செகண்டில் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம ஏன்டா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்ம ரன் பண்ணுறோம், அதை வந்துட்டு நம்ம நோக்கி நம்ம ஃபோக்கஸ் போயிட்டுருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இவங்க இந்த ஒரு செகண்ட் சொல்கிறாங்கன்னுட்டு நம்ம கூச்சப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலை வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஆனாலும் யார் உங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் உங்களோட கோலை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமாகப்படுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரே லைஃப் தான் இருக்குது. லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு அவன் அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன் நம்ம ஃபீல் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் நம்ம லைஃப்பை வாழ முடியாது. உங்கள் லைஃப்பை உங்களுக்காக மட்டும் வாழுங்க. இன்றைக்கி போயிட்டு ஜிம்மில் ஃபஸ்ட் டேங்கிறனால நிறைய ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்துலேயும் கார்டியோ பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு 2 reps பண்ணிவிட்டு மார்னிங் ஓட்ஸை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோன்னே வேறு கீழே வந்துட்டு வடக்காரண்ண தம்பி ஒரு வடை சாப்பிட்டு போப்பேன். அண்ணா ஜிம்மு ஆரம்பிச்சிட்டேனான்ட்டு. ஊட்டியை நம்பவே முடியாதுங்க. கிளைமேட் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். ஹரியை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ.